இங்க ஒரு அப்பா தன்னோட பையனோட வாயை ஒரு ஸ்கேலால அளவு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாவையும் அதே சைஸுக்கு கட் பண்ணி அதை வச்சு மோமோ செஞ்சு அந்த பையனுக்கு கொடுக்கவும் செய்றாங்க. இவங்களோட ஃபேமிலியே ஒரு ஓசிடி ஃபேமிலியாமா. சோ அந்த பசங்க பிறந்ததுல இருந்தே அவங்க வளர்ற வரைக்கும் அந்த பிள்ளைல தொடவே மாட்டாங்களாமா. அந்த பையன் தூக்குன்னு சொன்னா கூட அவங்க அம்மா தூக்காதான். அப்புறம் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பிள்ளைல தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா இந்த பிள்ளைய தூக்குனா ஹைஜீன் இல்ல அப்படின்றதுக்காக தூக்கவே இல்லையாமா. இடி இடிக்குன்னு சொல்லி அந்த பையன் பயந்து போய் அழுகுறான். அப்ப கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை தூக்கவே இல்லையா. இந்த பையன் இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்து ரொம்ப வெறுப்பாகி பெருசாவே ஆயிடுறான். ஆனாலும் அவன் பெருசானதுக்கு அப்புறம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். கரெக்டா 8 மணினா 8 ஆனதோட வெளியே கிளம்பி போயிடறான். இவன் இப்படி இருக்கிறனால என்னவோ தெரியல, அங்க யாருமே இவன் கூட பழகுறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. அப்படி இருக்கையில ஒரு நாள் இப்படி இருக்க பிடிக்காம சரி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக வாரான். அப்ப கூட பாத்தீங்கன்னா கண்ணீரஞ்சலியா அவனே எடிட் பண்ணி வச்சிருக்கான். கரெக்டா 8 மணிக்கு குதிக்கலான்னு 8 மணிக்கு காலை எடுத்து வைக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு அவனோட கையை பிடிச்சி இழுத்துறா. சோ இப்ப 8 ஒன்னா ஆகி போச்சு. ஐயோ இப்ப இனிமே குதிச்சா சரி வராது, டைம் மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட இவனும் போயிடுறான். அந்த பொண்ணு கூட நல்லா பழகினால அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கான். பார்த்தா அந்த வீடே குப்பை மாதிரி இருக்கு. இவனுக்கு உட்கார கூட சையா இருக்கு. சோ ஒரு துணியை விரிச்சு அதுக்கு மேல உட்கார்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுல உட்காரவே முடியல. சோ வேற வழி இல்லாம அவனே அந்த வீடெல்லாம் அவன் வீடு மாதிரி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடறான். எல்லாம் பண்ணிடுறான். அந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சு பாக்குது. பார்த்தா அது வீடா இல்லையானே அதுக்கு டவுட் ஆயிருது. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, லிப்ஸ்டிக் ஏன்டா கட் பண்ணேன்னு சொல்லி வெளியே போடா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறா. இவன் கோவத்துல தான் வெளியில போய் நிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் மணி இன்னும் 8 ஆகல, அதுக்கு டைம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. சோ 8 ஆனதும் டக்குன்னு கிளம்பிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான்.